ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு, 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 12ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியனும் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துல நீச்சக்கதியில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்திருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, லட்சுமிக்கு காரகம் உள்ள சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள உங்க ராசிக்கு அதிபதி அமர்வது பாருங்க, உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். முடியாத காரியங்களை இந்த மாதம் முடித்து காட்ட முடியும். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக உங்க ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல நீச்ச பலத்தில் சனி பார்வையில் இருந்தார். அப்போ ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஏமாற்றங்கள், கௌரவ பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இருந்திருக்கும். ஆனால் செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே வருவதனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், அதே போல் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள், அதே போல் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய ஒரு நிலை, முக்கியமாக வியாபாரம், சொந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, முடியாத காரியங்களை முடித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதம் சுக்கிரன் ராசிக்குள்ளே வருவது பாருங்கள், ஒரு தெளிவு இருக்கும் உங்களுக்கு, ஒரு நல்லிணம், அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் நிலவும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆனந்தத்திற்கு சந்தோஷத்திற்கு காரகன் சுக்கிரன். அவர் இந்த மாதம் ராசிக்குள்ளே வருவது பாருங்கள், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க துலா ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில். அதே போல் செவ்வாய் பாருங்க 2க்கும் 7க்கும் அதிபதி. செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதிக்குள்ள ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் அதிபதி நீச்சக்கதியில் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமர இருக்கிறார். பாருங்க, செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. இது பாருங்க, உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் யாருக்கிட்ட பணம் கொடுத்தாலும் ஆதாரம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. அதே போல் வார்த்தைகளை விடக்கூடாது, பேச்சில் கவனம். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கொடுக்கல் வாங்கல், பேச்சு விஷயத்தில் கவனம், வீண் விவாதங்களை தவிர்க்கணுங்க துளாராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள், சனி பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பாருங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், சொந்த தொழிலில் விருத்தி, எதிரிகளால் நன்மை, அதே போல் அரசாங்க நன்மை, எங்கே போனாலும் பாருங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், போட்டித் தேர்வில் வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்ட காலகட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ பொதுவாக சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 இருக்கும் பொழுது தான் பாருங்கள், சஞ்சாரம் செய்யும் பொழுது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்துல சனி வருகின்ற ஜூன் மாதம் வரையும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருப்பார். அப்போ வருகின்ற ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி இருக்கும். அதே போல் குடும்பத்தில் விருத்தி இல்லாதவர்களுக்கு குடும்ப விருத்தியை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் குறையாக இருக்கிறதோ, எந்த காரியம்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுக்குள்ள. அதே போல் 10ஆம் இடத்துல குரு, சனி நின்ற வீட்டுக்குடைய குரு பகவான் 10ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். அப்போ வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். வருகின்ற ஜூன் மாதத்துக்குள்ள நிறைய துலா லக்னம், துலா ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டி குடி போகக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்,
உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, உயர் பதவி கிடைக்கிறது, அதே போல் திடீர் அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்து மூலம் யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு உச்சகத்தில் தான் இருக்கிறார், உச்சப்பலத்தில் தான் இருக்கிறார். அதாவது பழைய பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10 தலோட்டிலே இருந்து உண்டதும் 10க்கு குரு வந்தபோது சிவனை பிச்சை எடுத்தார். அப்போ 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால துலா ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது, விஆர்எஸ் கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் பாருங்கள், பகைமை ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதனால் 10ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு புது வேலை, ஒரு வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை, பழையது போய் புதியது வருமோ 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அப்போ உங்களுக்கு இந்த வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வர். அதே போல் பாருங்கள், சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி வரையும் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையும் அரசாங்க அரசியல் விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தகப்பனார் வழி லாபங்களை கொடுக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வராது. சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா விரையாதிபதி பலமாக இருக்கிறார் இந்த மாதம். அப்போ செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. அரசியல்வாதிகள் அரசாங்க விஷயத்தில் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு விரயங்கள் தான் வரும். அப்போ அரசியல்வாதிகள் தொடர்பு, அரசாங்க அதிகாரிகள் தொடர்பு செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்கள், இந்த மாதம் புதன் வலுவாக இருக்கிறார். விரையாதிபதி விரயஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். இந்த மாதம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். அதே போல் புதன் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா இடமாற்றங்கள், ஒரு சில வீடு மாறுறது, தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றுறது, உத்தியோக மாற்றங்கள், இது போன்ற ஒரு சில இடமாற்றங்களை கொடுக்கும் 12ஆம் இடம் வலுக்கும் பொழுது. ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள், திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதம் விரையாதிபதி பலம் பெற்றிருப்பது. மொத்தத்தில் பாருங்கள், துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே வராது. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். மழை போல வந்தாலும் பனி போல நீங்குமா. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஆட்சி பலத்தில் மூலத்திரிகோண பலத்தில் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்திருக்கிறார் செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து. அப்போ நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம், அதே போல் மன ரீதியாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இந்த மாதம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க துலா ராசிக்காரர்கள். முக்கியமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரர்களுக்கு. அடுத்த துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2, 3, 4 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது நான் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2, அதே போல் செப்டம்பர் 9, 10, 11, செப்டம்பர் 14, 15, 16, செப்டம்பர் 19, 20, செப்டம்பர் 26, 27, 28, 29, 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துலா ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.